இன்னைக்கு நல்லா கிறிஸ்பியா டேஸ்டியா ஒரு கத்தரிக்காய் வறுவல் செய்யலாமா? பெரிய சைஸ் கத்தரிக்காயை பாதியா நறுக்கி விதை இருந்தா அதை எடுத்துட்டு நீல வாக்குல நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல நறுக்கின கத்தரிக்காயை எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பேன்ல பொரிக்க தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கத்தரிக்காயை மெதுவாக சேர்த்து பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பவுலில் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸ், இது இல்லைன்னா கெச்சப், சோயா சாஸ், வினிகர், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பவுலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பொடிசா நறுக்கின பூண்டு, பொடிசா நறுக்கின இஞ்சி, நறுக்கின சிவப்பு மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ சாஸ் கலவையை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சாஸ் திக்காகும் போது ஃப்ரை பண்ண கத்திரிக்காய், அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக வெள்ளை எள்ளு தூவி பிரட்டி விட்டு இறக்கிடலாம்.